அங்கே நேற்று தரங்கம்பாடி போகலான்னு சொல்லிட்டு காரைக்கால் பீச்சுக்கு போயிட்டோம். நேற்று ரொம்ப வெயில் இல்லை, 3:30 மணிக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு நல்லா சில்லுன்னு காற்று, நல்லா மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மழை பெய்யல, ஆனால் வெயில் இல்லை, சுத்தமாக வெயில் இல்லை. 4:30 மணிக்கெலாம் இருட்டி போகிற மாதிரி இருந்தது காரைக்கால்லையே. அந்தளவுக்கு இங்கெல்லாம் 3 மணிக்கே ரொம்ப வெயிலே இல்லை. இந்த மாதிரி ரோடெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்தா செம்மையாக வாக்கிங் போகலாம், இல்லைன்னா ஜாக்கிங் போகலாம் அப்படின்னு தோணும் எனக்கு. யாருமே இல்லாத ரோடெல்லாம் செம சூப்பராக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ க்ளீனாக நீட்னஸாக. இது ஆக்சுவலாக மதியம் 3:30 மணி, ஆனால் வெயிலே இல்லை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருந்தது நேற்று கிளைமேட்டு. அதனால் சான்ஸே இல்லை. சரி, உடனே கிளம்பி போயாச்சு வெளியில், விட்றா வண்டின்னு. ஆக்சுவலாக தரங்கம்பாடி தான் போயிட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் அது பிளான் மாறி போய் காரைக்காலுக்கு போயாச்சு. போயிட்டு போகிற வழியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். மதியம் வெளியில் சாப்பிட்டு அப்படியே சரி காரைக்காலில் அந்த மேலே உள்ள இது இருக்கும், கட்டடம் மாதிரி ஒரு 15 அடிக்கு உயரத்துக்கு தூக்கி போட்டிருப்பாங்க. அதில் தான் ஆக்சுவலாக உட்காந்து கடலை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பாருங்களேன், புயல் தண்ணி அடித்து மழை பெஞ்சு அந்த மாதிரி மண் செட் ஆகி அப்படியே ஈரமாக அதோடு செட் ஆகி இருக்குது. இது நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி மண் பார்க்குறதுக்கு. தண்ணியெலாம் ஃபுல்லும் வந்துட்டு போன மண் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா மழை பெய்கிற மாதிரி புயல் அடிக்கிற மாதிரி இருந்தது. கப்பல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய கப்பல், அது பாட்டுக்கு உள்ளே வருது. அந்தளவுக்கு அந்த இடம்லாம் ஆழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து எடுத்தோம். இந்த மாதிரி அவங்க முழுக்கு தர போடுற மாதிரி பொருட்காட்சி அது இதுன்னு எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு செம்மையாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த கட்டடத்தில் தான் உட்காந்துருந்தோம். சில பேர் எல்லாம் கீழே